நீங்கள் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த குண்டலினி கிரியோ யோகாவை பற்றி இப்போ நிறைய பேர் என்கிட்ட விசாரிக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட முதலாக கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவன் பள்ளியில் படிக்க சேர்ந்த உடனே எம்பிஏ பண்ணணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎம் மேனேஜ்மெண்ட்டை படித்து நல்ல உத்தியோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை. ஏன்னா குறிக்கோள் வேணும். அது படிப்பில் என்ன குறிக்கோள் வச்சுக்கிட்டு நீங்கள் 1வது வகுப்புலேருந்து ஒரு நிலைக்கு வர்ற வரைக்கும் அந்த குறிக்கோளை மனசில் வச்சுக்கிட்டு அந்த நிலையை அடையிறதுக்கு போராடுறீங்க, கஷ்டப்படுறீங்க. அவ்வளோ சாதாரணமான ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் முதல்நிலை அடையணும்னு நினைக்கல. ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் நிறைய தடங்கல்கள் வாழ்க்கையில் வரும். அதெல்லாம் கடந்து கட்டப்பட்டு படித்து எல்லாத்துலேயும் டிஸ்டிங்ஷன் வாங்கி ஒவ்வொரு வகுப்புலேயும் நல்ல மார்க் வாங்கின பின்னாடி தான் உங்களுக்கு அந்த ஐஏஎம்ங்கிற அந்த இதில் செலெக்ஷன் கிடைக்கும். கேட் எக்ஸாமை நீங்கள் எழுத போனீங்கன்னா, எக்ஸப்ஷனலாக இருந்தீங்கன்னா தான் கேட்டில் உங்களுக்கு தேர்வுகளை ஆகும். இல்லைன்னா நீங்கள் 15 20 30 தடவை நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதினா கூட உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. இன்னொன்று, உங்களுக்கு 25-30 வயசு ஆயிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மைசூர் யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எம்பிஏவை படிக்கலாம், எம்காமை படிக்கலான்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 10வது வகுப்பு தான் தேறி இருக்கீங்க. 10வது வகுப்பு பேசிக் தேறி இருந்தால் போகிறோம். 25 வயசு ஆயிருந்தால் போகிறோம். நீ 10,000 ரூபா கட்டு, உனக்கு நான் எம்பிஏ டிகிரி கொடுக்குறேன், பிகாம் எம்காம் டிகிரி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா யூனிவர்சிட்டிலையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை நம்பிக்கிட்டு எஸ்எல்சி முடித்து பியூசி படிக்காமல், டிகிரி படிக்காமல், மேல் வகுப்புகள் எதுவுமே படிக்காமல் எடுப்புலேயே நீங்கள் 10வதுலேருந்து எம்பிஏ போடணுன்னு பணத்தை கட்டி நீங்கள் எம்பிஏ படிச்சிங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியுமா? இதுதான் கேள்வி. கண்டிப்பாக உங்களால் முடியாது. நீங்கள் 10 அட்டெம்ப்ட் அடிச்சிங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ண முடியும். உங்களால் கம்ப்ளீட்டாக அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ண முடியாது. அதுக்குள்ளே உங்களுக்கு 40 வயசு ஆகிடும், படிக்கிற ஆசையும் போயிடும், உங்களால் முடியாது. அதனால் நீங்கள் இந்த குண்டலினி கிரிய யோகாவை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை. ஆனால் அந்த குண்டலினி கிரிய யோகா கற்றுக்கிறதுக்கு நமக்கு என்ன யோகிதை இருக்குது, அது பக்கத்தில் நாம் இருக்கோமா இல்லையா, என்னுடைய அருகதை என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரோ ஒருத்தர் பீகாரில் இருந்து வர்றாரு, லக்னோவில் இருந்து வர்றாரு, இன்னும் ஏதோ ஒரு ஹிமாலயத்தில் இருந்து வர்றாரு, எந்தெந்த யோகிகள் மூலியமாகவோ நான் குண்டலினி வித்தியை கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு குண்டலினி வைப்ரேட் ஆகிருக்கு, இல்லை ஆக்டிவேட் ஆகிருக்கு, நான் முக்தி அடைந்திருக்கின்றேன், ரீஇன்கார்னேஷன் எனக்கு கிடைத்திருக்கு, நான் கடவுளின் அடுத்த அவதாரம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட நான் யாரையும் பர்டிகுலராக நிந்திக்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் இந்த குண்டலினி யோகத்தை வியாபாரம் மாதிரி 7,000 8,000 10,000க்கு வித்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் பக்குவப்படாமல் அந்த குண்டலினி வித்தியை கற்றுக்கிட்டு நீங்கள் குரு இல்லாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக அதனால் எப்படி நீங்கள் அந்த எம்காமில் ஃபெயில் ஆகிறீங்க, அந்த மாதிரி இந்த குண்டலினியில் உங்களுக்கு விபரீதம் ஆகுமே தவிர நல்லதாகாது. ஒன்று, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரன்னிங் ரேஸு 1500 மீட்டரில் ரன் ஆகணும், நான் சாம்பியன்ஷிப் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தப்பில்லை. ஸ்போர்ட்ஸில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பில்லை. யாரோ ஒரு கோச்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் 10,000 ரூபா கொடுத்தா எப்படி இந்த 1500 மீட்டரில் ஃபஸ்ட்டு வர்றதுங்கிற டெக்னிக்கை கற்றுக் கொடுக்குறாருங்கிறதுக்காக நீங்கள் 5,000 ரூபா கொடுத்துட்டு அந்த ஆளுக்கிட்ட போய் அந்த டெக்னிக்கை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸே பண்ணாமல் ஒரு நாளும் ஓடாமல் டைரெக்டாக நீங்கள் போய் அந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் போனீங்கன்னா குவாலிஃபையே ஆக மாட்டீங்க. நீங்கள் எப்படி மெடல் வாங்க போகிறீங்க, சாம்பியன் ஆக போகிறீங்க? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்கேஜியிலிருந்து எம்பிஏ பண்ணுறது தான் உத்தமமானது. அதனால் சிறுகுழி பெருவெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தில் நீங்கள் உன்னத மட்டத்தை அடைந்து நீங்கள் வெறும் தியானம் பண்ணாவே போகிறோம், சமாதிநிலைக்கு போயிடலாம். அந்த சமாதிநிலை கிடைத்தாவே போகிறோம், முக்திக்கு சமமானது அது. அதனால் நீங்கள் இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்க. சமாதின்னா என்ன, குண்டலினி ஆக்டிவேஷன்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுத்தேர்ந்த ஒரு வல்லுனர், ஒரு
யோகி அவங்க கிட்ட முறையாக எல்கேஜி லெவலில் வந்து கற்றுக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் அந்த முக்தி நிலை கிடைக்கும். பணத்துக்காக விற்கப்படும் எந்த விதமான ஆன்மீகத்தையும் வாங்காதீர்கள், அதனால் விபரீதம் தான் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.